இப்பொழுது கொடிச்சீலை அதாவது ஸ்ரீ வாளையம்மன் ஆலய தேவஸ்தானத்துக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. அற்புதமாக நல்ல முகத்தோடு கந்தையா தர்மகுலசிங்கம் அவர்களது திருமலையிலே இருந்து சிவஞான முதலியார் வம்சம் வந்த கந்தையா தர்மகுலசிங்கம் இல்லத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட கொடிச்சீலை அழகான தேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த கொடி கயிறு, இந்த கொடிச்சீலையை ஏற்றி வைக்கப்படுகின்ற கயிறு வல்லிபுர சுவாமியார் வம்சாவளியினர் கதிரவிப்பிள்ளை குருநாதன் குடும்பத்தினர் தங்களது திருக்கோவிலே வைத்திருக்கிறார்கள். அந்த திருக்கோவிலே வைக்கப்பட்ட கொடிக்கயிறு கொடிச்சீலையோடு அங்கே எடுத்து முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு செல்ல இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜீவன். இன்றைய தினம் நல்லூருக்கு கொடிச்சீலை எடுத்து வரப்படுகிறது. நாளை தினம் நல்லூர் கொடியேற்றம். இன்றைய தினம் இப்பொழுது தேரிலே கொடிச்சீலை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வீதி ஊடாக பருத்துறை வீதியை அடைந்து நல்லூர் கோவிலை அடைய இருக்கிறது இந்த கொடிச்சீலை. தேர் இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. நல்லூர் கந்தனுடைய கொடிச்சீலையை தாங்கி தற்பொழுது இந்த தேர் பருத்துறை வீதி ஊடாக நல்லூர் கோவிலை சென்றடைய இருக்கிறது. வணக்கம். இதில் என்னமெண்டா எங்களுடைய இந்த நல்லூர் பகுதியில் வாழுகின்ற செங்குந்தகுல மக்களினுடைய ஒரு மரபு ரீதியான செயற்பாடாக இந்த கொடிச்சீலை வைபவம் ஆண்டுதோறும் நடந்து கொண்டு வருகிறது. கடந்த பல நூறு வருடங்களாக ஒரே சந்ததியைச் சேர்ந்தவர்கள் தான் இதில் கொடிச்சீலை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு அளிக்கப்பட்ட பெயர் கொடிச்சீலை வடிவமைப்பாளர். கொடிச்சீலை வடிவமைப்பாளர். அந்த கொடிச்சீலை என்றது சாதாரணமாக நாங்கள் நினைப்பது போல கடையில் வாங்குகிற ஒரு பொருள் என்று இல்லை. அதுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அதுக்கு நீள அகலங்கள் என்று சொல்லி சில பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த பிரமாணங்களுக்கு உட்பட அந்த கொடிச்சீலை வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதில் சில ஓவியங்கள், படங்கள், பக்திபூர்வமான ஓம் முருகா, முருகன், சரவணபவ என்ற சில வாசகங்களை நானும் நேரிலே அந்த கொடிச்சீலையில் எழுதப்பட்டதை பார்த்திருக்கிறேன். அந்த வசனங்கள் அதை இந்த வடிவமைப்பாளர்களுக்குத்தான் அது தெரியும். ஆகவே அவர்கள் சில நாட்களுக்கு முன்னம் இதை செய்து வைத்து ஆயத்தப்படுத்தி கொடிச்சீலை கொடுப்பதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இதில் முக்கியமாக என்னவென்று சொல்லி கேட்டால், இந்த கொடிச்சீலை வைபவம் ஆண்டுக்காண்டு மாறாமல் ஒரே வம்சத்தினர்கள் தான் சிதம்பரத்திலும் கொடுக்கிறார்கள். இந்தியாவில் சிதம்பரம் தில்லையிலே கொடுக்கிறது. மாவதி சிவாச்சாரியாருடைய வரலாறு தெரியும், மறைஞான சம்பந்தருடைய வரலாறு தெரியும். மாவதி சிவாச்சாரியார் கொடியேறாமல் நின்று கொடிக்கவி பாடித்தான் அங்கே சிதம்பரத்திலே கொடி ஏற்றப்பட்டது என்ற அந்த செய்தியை நீங்கள் சமய பாடங்களில் அறிந்திருப்பீர்கள். ஆகவே அத்தகைய ஒரு வம்ச மரபிலே தான் இந்தியாவிலேயும் இலங்கையிலேயும் இந்த கொடிச்சீலை வைபவம் உண்மையாக செங்குந்த மக்களால் தான் இது கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி ஒன்று இருக்கிறது.
இது சாதாரண நிதி அல்ல. உங்களுக்கு தெரியும், திருமூலர், கச்சியப்ப சிவாச்சாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார், இன்னும் பல பேர் வழிகள் இந்த வம்சத்திலே பிறந்து வளர்ந்து இந்த கொடிச்சீல வைபவத்தை கருத்துக்களை எல்லாம் சமுதாயத்துக்கு பரப்பி கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றதை நீங்கள் அறிய வேண்டும். சாதாரணமாக மக்களுக்கு தெரியாது இதனுடைய வரலாறு என்னவென்று தெரியாமல் இந்த கொடிச்சீலையை ஏன் இவர்கள் கொடுக்கிறார்கள், எல்லாரும் கொடுக்கலாம் தானே என்று அப்படி ஒரு தவறான நினைப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த பிராமணர் தான் கோயிலுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது போல இந்த கொடிச்சீலையை இவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. இவர்கள் பிராமணரோடு ஒத்த நிலைகளிலே திருவாவடுதுறையிலே தோன்றியவர்கள், திருமூலர் வம்சத்திலே வந்தவர்கள். இவர்களுக்கு இந்த பிராமணர் எப்படியாக கோயிலிலே போய் பூஜைகள் செய்கின்றார்களோ அந்தளவு அந்தஸ்து இது வழங்கப்பட்டிருந்தது. இவர்களுடைய துறக்கு கலைக்கு வேண்டி சொல்கிற விஷயங்கள் இவர்கள் பிராமணர்கள் போல 16ஆம் நாள் அன்று கலைக்கின்ற ஒரு வளமையும் இங்கே காணப்படுகிறது. ஆகவே அந்த நிலையாலே இவர்கள் பிராமணரோடு ஒத்தவர்களாக திருவாவடுதுறையிலே, அந்த காலத்திலே திருவாவடுதுறை, இப்பொழுதுதான் திருவாவடுதுறை என்று சொல்வார்கள் இந்தியாவிலே. திருமூலர் அங்குதான் இருந்து திருமந்திரம் 3000 பாடல்களை பாடிய இடம் இப்பொழுதும் இருக்கிறது. திருவாவடுதுறை என்று சொல்லுகிறது. அது இன்றைய காலத்திலே திருவாவடுதுறை, அன்றைய காலத்திலே அதுக்கு வேறு ஒரு பெயர் வழங்கி இருக்கிறது. சாத்தனூர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சாத்தனூர் அங்கே காவேரி ஆற்றங்கரையிலே தென்கரை ஓரமாக அந்த ஆலயம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. அங்கு அந்த காலத்திலே அங்கு வாழ்ந்தவர்கள் செங்குந்த மக்களும் பிராமண மக்களும் தான் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். காலகதியிலே இவர்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமைகளிலே பல வேறு மக்களும் அங்கே வாழறதுக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட இப்பொழுதும் அங்கு போனால் இந்த செங்குந்த மக்களுடைய பாரம்பரியத்தில் மரபிலே பழைய மனிதர்கள், வயதாளிகளை கேட்டால் சில உண்மையான சரித்திரங்களை சொல்லுவார்கள். பருத்தித்துறை வீதியூடாக தேர் இப்பொழுது சங்கிலியன் தோப்பு பகுதியை அண்மித்து இருக்கிறது. அந்த வழியிலே தான் திருமூலரும் அங்கே தன்னுடைய அந்த கூடு விட்டு கூடு வாய்ந்து செல்லுகின்ற அந்த செயலினாலே ஒரு மாடு மேய்த்து வந்த ஒருவருடைய உடம்பிலே அவர் பூந்து திருமந்திரம் பாடினார். அந்த மாடு மேய்த்து வைந்த அந்த மனிதன், அந்த படியான், அவர் அவர் ஒரு செங்குந்த ஆள் தான். அவர் இளமை காலத்திலே இருந்து அந்த பிரதேசத்திலே வசித்தவர். வேறு கூட்டாளிகள் சிநேகிதர்களோடு திரிந்து தன்னுடைய வாழ்க்கையை பழுதாக்கி போடுவார் என்று சொல்லித்தான் அவர்களுடைய பெற்றார் இதை வாங்கி கொடுத்தார்கள். கொஞ்சம் மாடுகளை வாங்கி கொடுத்து அதை மீட்டு கொண்டு வரும்படியாக செய்தார்களே தவிர அவர் இடையர் வம்சத்தில் வந்தவர் இல்லை. அவர் ஒரு செங்குந்த வம்சத்தில் வந்தவர் தான். அப்படியே வந்தவர் அப்படியாக மாடு மீட்டு கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அந்த இறந்த இடத்திலே தான் இந்த திருமூலருடைய சுந்தரநாதன் என்ற பெயரிலே வந்த திருமூலர் அங்கே அவருடைய அந்த மாடு மீட்டு வந்த சிறுவனுடைய அந்த உடம்பிலே பூந்தவடியால் திருமூலர் என்று சொல்லி அவனுடைய பெயரை ஆகினார். ஏனென்றால் அவருக்கும் பேர் மூலர் தான். ஆகவே மூலர் என்றுதான் இவருக்கும் பேர். திரு என்றது ஒரு அடைமொழியாக சிறப்பு பேராக வருகிறது. ஆகவே திருமூலர் என்று இன்று வரையிலே இருக்கின்றார்கள். இன்னமும் சொல்ல போனால் கன விஷயங்களை இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் இந்த அளவிலே நான் முடிக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி.
பக்தர்கள் சூழ தற்பொழுது தேர், அதாவது கொடிச்சீலையை தாங்கி வருகின்ற தேர் ஆலய வாசலை அண்மித்திருக்கிறது. நாளைய தினம் கொடியேற்றம், அதற்குரிய கொடிச்சீலை தற்பொழுது நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக வந்திருக்கிறது. தேர் ஆலய வாசலை அண்மித்திருக்கிறது. இப்பொழுது கொடிச்சீலையை தேரில் இருந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி நண்பர்களே, இதோட இந்த காணொளி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை ஒரு புதிய காணொளியில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.